தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் வேதாரண்யம் கிளை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கலையிரவில் இரவு 12:30 மணிக்கு ஒரு எழுச்சியுரை ஆற்றுவதற்கு அழைத்திருக்கிறார்கள். வேதாரண்யம் ஒரு வித்தியாசமான ஒரு பகுதி தான். தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தை எடுத்து பார்த்தால் வேதாரண்யம் இருக்கக்கூடிய பகுதி தமிழ்நாட்டினுடைய மூக்கு நுனி போல் இருக்கும். கோடியக்கரை மூக்கு நுனியாக இருக்கும். வேதாரண்யத்தினுடைய அந்த மூக்கு நுனி என்பது ஒரு சாயலில் பார்த்தால் தமிழ்நாடு சுவாசிப்பதற்கான உயிர் மூச்சை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் போல அதனுடைய அமைப்பு இருக்கும். அதுதான் அதனுடைய சிறப்பு. வேதாரண்யம் என்கின்ற இந்த ஊர் வரலாற்றில் என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்று பார்த்தால், எனக்கு முன்பாக தமிழ்ச்செல்வன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார். அவர் 3 முதல்வர்கள் தான் சிறுகதை எழுதியதாக குறிப்பிட்டார். 4வதாக ஒரு முதல்வரும் சிறுகதை எழுதியிருக்கிறார். அது நம் பலருக்கும் தெரிவதில்லை. மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு அவர் தொடர்ச்சியாக ஒரு சிறுகதை தொடரை தொடர்ச்சியாக அவர் வாழ்ந்த காலத்தில் எழுதியிருக்கிறார். ரொம்ப சுவாரஸ்யமான சிறுகதைகளாக இருக்குது. எனக்கு படித்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பேசாமல் அந்த அம்மா கதை எழுதிட்டு இருந்தா தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மரண நாளை சரியான நாளை அவங்க சொல்லியிருக்க முடியும். ஆனால் காலம் எல்லோரையும் விட்டு வைப்பதில்லை இல்லையா? இப்படி 4 முதல்வர்கள் சிறுகதை எழுதினார்கள் என்று பார்ப்பதைப் போல இன்றைக்கு அவருக்காக கதை எழுதக்கூடிய நிறைய சிறுகதை ஆசிரியர்கள் இன்றைய முதல்வருக்கு இருக்கிறார். அதுதான் வித்தியாசம். ஏன்னா இதுவரைக்கும் இருந்த முதல்வர்கள்லாம் சிறுகதை எழுதினாங்க. ஆனால் அவருக்காக இன்று பல சிறுகதைகள் எழுதப்படுகிறது. அப்படியான ஒரு நாட்டில் தான் நாம் இன்றைக்கு வாழ்கிறோம். ரொம்ப குறிப்பாக வேதாரண்யம் குறித்து பேச வேண்டும் என்றால், இந்த ஊர் திருமறைக்காடு என்று சொல்வோம். திருமறைக்காடு என்று அதற்கு பெயர் வந்ததுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆலயம். இந்த ஆலயத்திலே தேவார பதிகங்கள் பாடப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆலயம். அது ஒரு தேவார பதிகங்கள் பாடப்பட்ட ஆலயம். அதாவது வேதங்களே வழிபட்ட ஒரு தலம். இது வேதங்கள் வழிபட்ட தலம். அதனால தான் அது வேதாரண்யம் என்கின்ற அந்த வடமொழி சொல்லில் அந்த பெயர் வழங்கப்படுகிறது. இந்த வேதாரண்யம் என்கின்ற இந்த சொல், வடமொழி சொல் இருக்கு இல்லையா, இது எப்போதிலிருந்து வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த தமிழ்ச்செல்வன் தொடர் ரொம்ப ஒரு அழகான ஒரு கேள்வியை இங்கே முன்வைத்தார். 2 பண்பாடுகள் தனித்து ஒரு 2 ட்ராக்கில் போகுது. ஒரு சைடு இங்கே இருக்கக்கூடிய விவசாய கூலிகள் ஒரு மிகப்பெரிய வர்க்க போராட்டத்தை ஒரு புறம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம் பெரிய பெரிய கோவில்களாக, வழிபாட்டு தலங்களாக ஒரு ரூட்டு போகுது. இது 2 சந்திக்காமலே இருந்திருக்கு அப்படின்னு தமிழ்ச்செல்வன் அவர்கள் குறிப்பிட்டார். உண்மையில் அதை சந்திக்க வைக்கக்கூடாது என்பதற்கான முக்கியமான சதித்திட்டங்கள் எல்லாம் தீட்டப்பட்ட ஒரு மண்ணாகத்தான் வரலாற்றில் எனக்கு வேதாரண்யம் என்கின்ற இந்த ஊர் தெரியுது. ஏன்னா வேதாரண்யம் என்கின்ற ஊர் இங்கே ராஜாஜியினுடைய பெயரோடு இந்த அரங்கம் இருக்கிறது. இங்கே ஒரு உப்பு சத்தியாகிரகம் நடத்திய மண்ணாக அவருடைய பார்வையிலிருந்து அவர் சொன்னார் இல்லையா, எனக்கு வரலாற்றில் வேதாரண்யம் என்றால் ஒரு உப்பு சத்தியாகிரகத்தை நடத்திய மண்ணாக நான் இளம் வயதில் படித்திருக்கிறேன் அப்படின்னு. அதே போல் இந்த ஊருக்கு அதைவிடவும் பழமையாக ஒரு 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு மனிதர் இந்த மண்ணில் வாழ்ந்தார். அவருடைய பெயர் திருவிளையாடல் புராணத்தை எழுதிய புலவர். திருவிளையாடல் புராணத்தை எழுதிய புலவருடைய பெயர் என்ன? பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் இந்த ஊரை சேர்ந்தவர் தான். பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தை நேரடியாக தமிழில் எழுதினாரா என்று பார்த்தால், நாம் அதில் வரக்கூடிய நிலம் எது குறித்து பேசும் என்றால், அது மதுரையினுடைய புராணம் குறித்து பேசும். மதுரையினுடைய தல வரலாறு தான் திருவிளையாடல் புராணம் என்பது. ஆனால் மதுரையினுடைய தல புராணம் முதலாக தமிழில் எழுதப்பட்டதா என்று பார்த்தால், மதுரையினுடைய தல புராணம் முதலில் தமிழில் எழுதப்படவில்லை. மதுரையினுடைய தலபுராணம் முதலாக அது எழுதப்பட்ட மொழி என்பது சமஸ்கிருதம். ஹாலஸ்ய மகாமித்யம் என்று அதற்கு பெயர்.
ஹாலஸ்ய மகாமித்தியம் என்றால், ஹாலஸ்ய என்றால் மதுரை என்று பொருள், மகாமித்தியம் என்றால் புராணம் என்று பொருள். மதுரையினுடைய ஒரு புராணத்தை சமஸ்கிருதத்தில் மிக நீண்ட காலத்திற்கு முன்பாகவே எழுதுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அதிலும் அந்த ஹாலஸ்ய மகாமித்தியத்திலும் 64 படலங்கள் இருக்கின்றன. அதை தமிழ்படுத்திய நம்முடைய பரஞ்சோதி முனிவர் தமிழ்படுத்திய அப்படின்னா அது முழுக்க அப்படியே டிரான்ஸ்லேட்டட் ஸ்கிரிப்ட் இல்லை. அதனுடைய கதையை உள்வாங்கி கொண்டு தமிழ் பண்பாட்டோடு அவர்கள் எழுத முடியாத பல பகுதிகளை சுவாரஸ்யமாக பரஞ்சோதி முனிவர் எழுதிய அந்த இலக்கியம்தான் திருவிளையாடல் புராணம் என்பது. இது ஏன் அவருக்கு எழுத தோன்றுகிறது? ஏன் இப்படி வடமொழியிலிருந்து ஒன்றை எழுத வேண்டும் என்றால், அதற்கு ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே கம்பன் என்கின்ற ஒரு புலவன் ஒரு ராமாயணத்தை, வடமொழியில் இருந்த ஒரு ராமாயணத்தை தமிழில் எழுதுகிறான். ஒரு வைணவ இலக்கியத்தை அவன் தமிழில் எழுதுகிறான். வைணவ இலக்கியம் இங்கே தமிழ் மண்ணில் ஒரு பெரிய உரையாடலுக்கு இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமாக இருக்கிறது. அதற்கு பின்பு ஒரு 300-400 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய பரஞ்சோதி முனிவர் தமிழில் ஒரு இலக்கியம் எழுத வேண்டும் என்று அவர் இருக்கக்கூடிய சைவத்தினுடைய புராணங்களை அவர் தேடுகிறார். இப்படி சைவத்தினுடைய புராணங்களை தேடுகின்ற போது அவருக்கு கிடைத்த அந்த புராணம்தான் ஹாலஸ்ய மகாமித்தியம் என்கின்ற அந்த புராணம். இந்த புராணத்தை அவர் ஏன் மொழிபெயர்க்கிறார் என்பதற்கும் தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கேட்ட கேள்விக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருப்பதாக எனக்கு படுது. இது இங்கே உட்கார்ந்துருக்கும் போது தான் அது மனசில் ஓடுனுச்சு. என்னன்னா, ஏன் இதே மண்ணில் இத்தனை கோவில்கள் இருக்கின்றன, இதே மண்ணில் தான் அவ்வளவு சுரண்டல்களும் நிகழ்ந்திருக்கின்றன. ரெண்டும் நடந்தது இந்த மண்ணில் தான். இது ஏன் நடந்துச்சு அப்படின்னா, இந்த மண்ணில் அதற்கான விதையை போட்ட அந்த புராணங்களை, அது கூறிய கருத்துக்களை மிக அழகாக தமிழ்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இதே மண்ணில் தான் இருந்தார். ஏன்னா எங்கு விஷம் இருக்குமோ விஷ முறிவு அங்கே தான் இருக்கும். விஷ முறிவு எங்கே இருக்கோ அங்கே தான் விஷமும் கிடைக்கும். இது ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதி ஒரு கடலை மிக நெருக்கமாக கொண்டிருக்கக்கூடிய பகுதி. இது முழுக்கவே இந்த பகுதி கிழக்கு கடற்கரை சாலை முழுக்க இருக்குது. இந்த சாலை முழுவதும், இந்த கிழக்கு கடற்கரை முழுவதும் என்ன நடந்து கொண்டிருந்தது என்றால், சங்ககாலம் தொட்டே இங்கே வணிகம் செழிப்பாக இருந்துச்சு. வணிகம் செழிப்பாக இருந்ததால் இயல்பாக இங்கே எந்த மதம் தலை தோங்கி இருந்தது என்று பார்த்தால் பௌத்தமும் சமணமும் தான் இங்கே தலை தோங்கி இருந்தது. அருகில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்திலே 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டிலேயே பௌத்த விகாரம் இருந்ததற்கான எல்லா குறிப்புகளும் நமக்கு இருக்கிறது. பௌத்த விகாரம் இருக்கிறது என்றால் பௌத்தம் இந்த பகுதியில் எவ்வளவு தலை தோங்கி இருக்கும்னு சொல்ல தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆண்டிற்கான தமிழ்நாடு தொல்லியல் துறை ஒதுக்கி இருக்கக்கூடிய ஆய்வுகளில் ஒன்று நாகப்பட்டினத்தினுடைய ஆனைமங்கலத்தில் ஆய்வு செய்வதற்கு தமிழ்நாடு தொல்லியல் துறை நிதி ஒதுக்கி இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த பகுதி முழுக்க பௌத்தமாக இருக்கின்ற போது இங்கே இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் எப்படி வந்திருப்பார்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா டெல்டா முழுக்க எப்படி இத்தனை சிவன் கோயில் வந்திருக்கும் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி பரஞ்சோதி முனிவர் டிரான்ஸ்லேட் பண்ணார்ல, அந்த ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. ஏனென்றால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தால் பரஞ்சோதி முனிவர் மொழிபெயர்த்த அந்த நூல் எழுதப்பட்ட ஆண்டு என்பது 16ஆம் நூற்றாண்டு. ஆனால் இந்த ஹாலஸ்ய மகாமித்தியம் என்று சொல்லப்படுகின்ற சமஸ்கிருதத்தினுடைய மதுரை புராணம் குறித்து எதில் குறிப்புகள் இருக்கிறது என்றால், இந்த கோவிலில் பாடப்பட்ட தேவார பதிகத்தில் அதற்கான குறிப்புகள் இருக்கிறது. தேவார பதிகத்தில் அதற்கான குறிப்புகளாக நாம் எதை பார்க்கிறோம்னா, ரொம்ப முக்கியமாக திருவிளையாடல் புராணத்தினுடைய பிரபலமான கதை எது பிரபலமான கதை? 64 படலம் இருக்கும். ஆனால் ரொம்ப பிரபலமாக நமக்கு தெரிஞ்ச கதை எது? பிட்டுக்கு மண் சுமந்தது. அதை விட ரொம்ப ரொம்ப மக்களுக்கு நெருக்கமாக இருக்க கதை எது? தருமி பொற்கிளிக்க பெற்ற படலம் என்பதுதான் திருவிளையாடல் புராணத்தினுடைய ரொம்ப சுவாரஸ்யமான படலம். இந்த படலம் இருக்கு இல்லையா, இந்த படலம் இது ஏன் ரெண்டையும் இணைக்காம பார்த்துக்கிச்சுங்கிறதுல ரொம்ப முக்கியமானது. ஏன்னா
நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த புராணம், தருமியினுடைய புராணம் பேசக்கூடிய அந்த கதை, இந்த கதையில் என்ன இருக்கும்? பாண்டிய மன்னருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். என்ன சந்தேகம் இருக்கும்? கூந்தல்ல மனம் இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போதான் கீழடி குறித்தெல்லாம் பேசிட்டு போனார். கீழடியினுடைய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அது ஒரு 2600 ஆண்டுகள் பழமையானது. கீழடியை தோண்டுகின்ற போது கிடைத்த அகழாய்வு பொருட்களில் எந்த தெய்வ அடையாளங்களும் கிடைக்கவில்லை என்பது ரொம்ப முக்கியமானது. எந்த இடத்திலும் எந்த சாமியையும் கும்பிட்டதுக்கான எந்த குறிப்பும் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மண்ணில் இல்லை. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, திருவிளையாடல் புராணத்தில் மன்னருக்கு என்ன சந்தேகம் இருக்கு? கூந்தல்ல மனம் இருக்கா இல்லையான்னு. உண்மையிலேயே தமிழில் இருக்கக்கூடிய சங்க இலக்கிய பாடலில் கூந்தலில் மனம் இருக்கா இல்லையா என்று தேடிய ஏதாவது மன்னருக்கு சந்தேகம் இருக்க மாதிரி இவருக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. மன்னருக்கு அதிகார போதையினால் அந்த சந்தேகம் இருக்கு, இவருக்கு வேற சில போதையினால சில சந்தேகங்கள் இருக்கு. என்னன்னா, ஒரு மன்னர் அப்படி கேள்வி கேட்டிருப்பாரா அப்படின்னு பார்த்தா, நம்முடைய சங்க இலக்கிய பாடல்களில் எந்த மன்னருக்கும் கூந்தலில் மனம் குறித்தெல்லாம் எந்த கேள்வியும் இல்லை. ஆனால் திருவிளையாடல் புராணத்தில் இருக்கக்கூடிய மன்னனுக்கு அப்படி ஒரு கேள்வி வர வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னா, அது எழுதப்பட்டது ஒரு சமஸ்கிருத புராணம். சமஸ்கிருத புராணத்தில் இருக்கக்கூடிய மதுரை மன்னராக இருந்தாலும் அவருக்கு கேள்வி கூந்தலில் மனம் இருக்கா இல்லையான்னு தான் வரும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, கூந்தல்ல மனம் இருக்கா இல்லையான்னு அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். அந்த பதிலாக யார் அந்த பதிலை சொல்லுவா? யார் சொல்லுவா பதில? ஒரு அறிவிப்பு கொடுப்பாரு. ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு புலவன் அதற்கான பதிலை எழுதி கொடுப்பான். அவன் எழுதி கொடுக்கின்ற பாடல் என்ன பாடல்? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிவோ. தோழர் என்ன தொழில் செய்றீங்க? ஆசிரியரா இருக்காரு. பாருங்க, ஆசிரியரா இருக்காரு, கரெக்டா சொல்லிடுறாரு. அந்த பாடல் எதில் வரக்கூடிய பாடல்? அது குறுந்தொகையில வரக்கூடிய பாடல். குறுந்தொகை எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? 12:45 மணிக்கு குறுந்தொகை எந்த நூற்றாண்டில் இருந்தா என்ன? ஆனாலும் கொஞ்சம் பேசுவோம். குறுந்தொகை எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? நம்முடைய ஆய்வாளர்கள் ஒரு கட்டத்தில் ஒரு ஆய்வு செய்து தமிழின் பழமையான இலக்கியமாக குறுந்தொகை தான் இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் சொன்னதில்லை. ஏன்னா குறுகிய தொகைகளை இருக்கக்கூடிய பாடல். முதல்ல எழுதின ஒரு எழுத்தாளர் பெருசு பெருசாக எழுதியிருக்க மாட்டார், சின்ன சின்ன பாட்டாக எழுதியிருப்பார். ஆகவே குறுந்தொகையினுடைய பாடல். அதிலும் தொகுக்கப்பட்ட பாடலில் 2வது பாடல் அது. அதை எழுதியவர் பெயர் இறையனார் என்று இருக்கும். அந்த பாடல் குறுந்தொகையில் கிமு 300 எழுதப்பட்ட பாடல். அது கிமு 300 எழுதப்பட்ட அந்த பாடலை பின்னாளில் எழுதப்பட்ட திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் ஏன் இணைக்க வேண்டும்? ஏன் இணைக்கணும்? இந்த சந்தேகம் நமக்கு என்னைக்காவது வந்திருக்கா? வாத்தியாருங்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த சந்தேகம் நமக்கு வரல? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, எத்தனை நூற்றாண்டு கழித்து, இதில் 300, இதில் ஒரு 1500, 1800 நூற்றாண்டு கழித்து ஒரு பாடலை கொண்டு தான் எழுதக்கூடிய ஒரு சமஸ்கிருத மொழிபெயர்ப்பு இலக்கியத்தில் கொண்டு சொருகிறார். அந்த பாடல் சொன்னோடனே அந்த பாடலை கொண்டு போய் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே ஒருத்தவர் அந்த பாடலை கேட்டு என்ன சொல்லுவார்? ஒரு நக்கீரர் என்கின்ற ஒரு அவை புலவர் இருப்பார். அவர் அந்த பாடலை பரிசு கொடுக்கலான்னு மன்னர் போகும்போது இந்த பாடலில் பிழை இருக்கிறதுன்னு சொல்லுவார். என்ன பிழை இருக்குன்னு சொல்லுவார்? இந்த பாடலில் எழுத்து பிழை இருக்கிறதா, சொல் பிழை இருக்கிறதா, பொருள் பிழை இருக்கிறதா? எந்த பிழை சொல்லுவார்? பொருள் பிழை இருக்கிறதுன்னு சொல்லுவார். தமிழில் என்னென்ன இலக்கணங்கள்லாம் இருக்கு? எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம் இருக்கு. எழுத்து பிழை இல்லை அப்படின்ட்டார் நக்கீரர். சொல் பிழை இல்லைன்ட்டாரு. வேற என்ன பிழை இருக்குங்கிறாரு? பொருள் பிழை இருக்குங்கிறார். பொருள் இலக்கணம் எது குறித்து பேசுகிறது? அகம் புறம் குறித்து பேசுகிறது.
பொருள் இலக்கணம் எது குறித்து பேசுகிறது? தமிழர்களுடைய மெய்யியல் குறித்து பேசுகிறது. பொருள் இலக்கணம் எது குறித்து பேசுகிறது? தமிழர்களுடைய பண்பாடு குறித்து பேசுகிறது. தொல்காப்பியத்தில் எழுதியிருக்கக்கூடிய பொருள் இலக்கணம் என்பது தமிழர்களுடைய பண்பாடு. நக்கீரர் என்ன பிழை இருக்குன்னு சொல்றாரு? நீ கொண்டு வந்த பாட்டில் தமிழர் பண்பாட்டு பிழை இருக்கு அப்படின்னு சொல்றாரா? தமிழர் பண்பாட்டு பிழை இருக்குன்னு சொல்றார். தமிழர் பண்பாட்டு பிழைனா என்ன? ஏன்னா தமிழர்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது. ஒரு பாடலை எழுதணும்னா அந்த பாடலுக்கு அவர் சொன்ன மாதிரி அகம் புறம் மட்டுமல்ல, அந்த பாடலுக்கு இலக்கணம், பொருள் இலக்கணம், முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று பிரித்திருக்கிறது. முதற்பொருள்னா என்ன? நிலமும் பொழுதும், நிலத்தையும் பொழுதுகளையும் பற்றி பாடுவதுதான் முதற்பொருள். கருப்பொருள் என்றால் என்ன? கருப்பொருள் என்றால் சாப்பாடு, வாத்திய கருவி, யாழ், பறை, அவர்களுடைய உணவு, உடை, இதோட சேர்த்து தேவைப்பட்டால் கடவுள் அப்படின்னு ஒரு 14 ஐட்டம் இருக்கும். இந்த 14 பொருளில் கடவுளும் ஒன்று. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தமிழர்கள்ட்ட 14 பொருளில் கடவுள் ஒன்று. அது முதற் பொருள் இல்லை. இப்போ 14 பொருளில் இருக்கக்கூடிய பொருள்கள் குறித்து கருப்பொருள், எதை கருவாக கொண்டு பாடுவது. உரிப்பொருள்னா என்ன? ஒழுக்கம், ஒவ்வொரு நிலத்திற்கான ஒழுக்கம். குறிஞ்சி என்றால் கூடுதல், முல்லை என்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கு இல்லையா? மருதம் என்றால் ஊடல். ஏன் மருதத்தில் ஊடல் வருது? மருதத்தில் இருக்கக்கூடிய நிலத்தில் ஏன் ஊடல் வருகிறதுனா, மருதம் என்பது ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய இடம், வாழக்கூடிய இடம். இங்கே அதிகமாக உற்பத்தி இருக்கும். உற்பத்தியின் விளைவாக சொத்து அதிகமாகும். சொத்து அதிகமானா இன்னொரு பொண்டாட்டியை கட்டிக்கலான்னு ஆண்களுக்கு தோன்றும். அப்போ எங்க ஊடல் வரும். ஏன் குறிஞ்சியில காதல் வருது அப்படின்னா, குறிஞ்சி நிலம் என்பது இன்றைக்கும் கூட பண்பாட்டு ரீதியாக பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதி. அங்கே ஆண் பெண் உறவு என்பது அவர்கள் இருவரும் கூடி தேர்வு செய்து கொள்வது. கூடி தேர்வு செய்து கொள்ளக்கூடிய இடங்களில் ஊடல் வராது, கூடல் தான் இருக்கும். இன்னைக்கும் நம்ம சினிமா டைரக்டர் ஒரு படம் எடுக்கணும்னா எங்கே போகிறாரு? ஹனிமூன் சீன் வைக்கணும்னா ஊட்டிக்கு தான் போகிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஹனிமூன் சீன் வைக்கணும்னா ஒரு குறிஞ்சி நிலத்துக்கு தான் போகணும். அப்போ இந்த பண்பாடு தமிழில் இருக்கு. நக்கீரர் என்ன சொல்றாரு? பண்பாட்டு பிழை இருக்கு அப்படிங்கிறார். பொருள் பிழை இருக்குன்னு சொல்றாரு. பொருள் பிழைனா என்ன? ஏற்கனவே தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் பாட்டு எழுதுனா எதை பற்றி பாட்டு எழுதுவோம்? மக்களை பற்றி பாட்டு எழுதுவோம், நிலத்தை பற்றி பாட்டு எழுதுவோம், உண்மையை பற்றி பாட்டு எழுதுவோம், அறிவியலை பற்றி பாட்டு எழுதுவோம். எதெல்லாம் நிகழுதோ, எது உண்மையோ அதை பற்றி பாட்டு எழுதுறது தான் எங்களுடைய பண்பாடு அப்படின்னு நக்கீரர் சொல்றாரு. இந்த நக்கீரர் சொல்றதுக்கு எதிராக உன்னை தருமி அந்த பாட்டு எடுத்துட்டு எங்கே போவார்? திருப்பியும் மண்டபத்துக்கு போவார். மண்டபத்துக்கு போனோன்னா என்ன நடக்கும்? சிவபெருமான் தோன்றுவார். எந்த பாட்டை எழுதி கொடுத்தாரோ அந்த சிவபெருமான் தோன்றுவார். குறுந்தொகை பாட்டில் வந்திருக்கக்கூடிய அந்த பாடலை எழுதியது இறையனார். அந்த இறையனார் யாருன்னா சிவபெருமான். திருப்பியும் சிவபெருமான் வந்து அதே மண்டபத்துக்கு வந்து நக்கீரன்ட்ட கேட்பார். நக்கீரன் திருப்பியும் சொல்லுவார், ஆமாம் உங்கள் பாட்டில் பொருள் பிழை இருக்குது அப்படின்னு சொல்லுவார். சொன்னோன்னே நக்கீரா நன்றாக என்னை பார் அப்படின்னு சொல்லுவார். இது எல்லாத்துக்கும் தானான்னு கேட்பார். அவர் சொல்லுவார், நான் வணங்கக்கூடிய அந்த சிவனுக்கு அருகில் இருக்கக்கூடிய உமையாளுக்கும் கூட இயற்கையில் கூந்தலில் மனம் இருக்காது. ஏன்னா இயற்கையில் கூந்தலில் மனம் இருக்காது அப்படிங்கிறது உண்மை. இயற்கையில் கூந்தலில் மனம் இருக்குங்கிறது பொய். ஏன்னா அந்த பாட்டு பொய் சொல்லும். ஒரு காதலியை பற்றி சொல்கின்ற போது உன் கூந்தல் மனமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பொய். ஆனால் ஒரு காதலிகிட்ட அப்படி தானே பொய் சொல்ல முடியும்? அப்படி எழுதிய ஒரு பாடலை வச்சுக்கிட்டு இதுதான் உண்மை அப்படின்னு ஒரு புலவர் சொல்கின்ற போது அதற்கு எதிராக நக்கீரர் இது உண்மை இல்லை, பொய் என்று சொல்கிறார். ஆனால் சிவபெருமான் வந்து நீ பொய்ன்னு சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு பேசுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிவபெருமான் பொய் சொல்கிறாரு, நக்கீரர் உண்மையை சொல்கிறாரு. சிவபெருமான் பொய் சொல்கிறாரு, நக்கீரர் உண்மையை சொல்கிறாரு. நக்கீரர் உண்மையை சிவபெருமானால் ஏற்றுக்க முடியல. சிவபெருமான் சொல்லக்கூடிய உண்மை என்பது தமிழர் பண்பாட்டுக்கு எதிரான பொய். ஆனால் நக்கீரர் சொல்லக்கூடிய உண்மை என்பது தமிழர் பண்பாடு. தமிழர் பண்பாடு இந்த நிலத்திலிருந்து வருதுன்னு நக்கீரர் பேசுகிறார். ஆனால் சிவபெருமானால் அதை ஏற்றுக்கவே முடியல. சிவபெருமான் கடைசியாக என்ன பண்ணுறாரு? நெற்றிக்கண்ணை திறந்து நீங்கள் நானும் பேசுகிறோம்,
நான் ஒரு விஷயத்த சொல்லலாம், அதில் தப்பு இருக்கலாம். நான் தப்பாக பேசினேன்னா நான் அப்புறம் உங்கள் பேச்சை கேட்டு சரி பண்ணிக்கணும். நீங்கள் பேசுனது தப்பாக இருந்தால் நீங்கள் அதை சரி பண்ணிக்கணும். ஒரு பேச்சாக இருக்கும்போது கட்டையை கொண்டு அடித்தது யாரு? அந்த கட்டையை கொண்டு அடித்த சிவபெருமானுடைய ஆக்டிவிட்டி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபேசிசம் என்பது. ஏன்னா பேச்சா இருக்கும்போது சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து எரிக்கிறார். யாரை எரிக்கிறாரு அப்படிங்கிறது தான் முக்கியமானது. நக்கீரரை எரிக்கிறார். இந்த நக்கீரர் என்கின்ற பெயர் எந்த நிலத்திற்கு சொந்தமானது? நக்கீரர் ஒரு விஷயத்தை சொல்லுவார். சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம் என்று சொல்லுவார். சங்கருத்தல் என்றால் என்ன? சங்கருத்தல் என்றால் கழுத்து இருக்கிறது இல்லை. சங்க இருக்கிறதுனா சங்கை அறுத்து நாங்கள் வாழ்வோம் அப்படின்னு சொல்றாரு. சங்கை அறுத்து வளையல் செய்யறது, அணிகலன்கள் செய்யக்கூடிய நிலம். சங்கை அறுத்து அணிகலன்கள் செய்யக்கூடிய குளம், நிலம் எது? நெய்தல் நிலம். நெய்தல் நிலம் எங்க இருக்கு? உங்க வேதாரண்யம் தான். உங்கள் வேதாரண்யத்தை சேர்ந்த நக்கீரர் தான், இந்த நெய்தல் நிலத்தை சேர்ந்த நக்கீரர் தான் எப்பா சிவபெருமா நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்றாரு. ஆனா சிவபெருமா நான் சொல்றது தான் உண்மை அப்படின்னு சொல்றாரு. இந்த சைடு வைரமுத்து ஆண்டாள் பாடினது அதுதாயா உண்மை அப்படிங்கிறாரு. எச்சிராஜா ஆண்டாள் தாய் அப்படி பாடினாலும் நீ அதை பற்றி பேசுவியா அப்படின்னு சிவபெருமான் மாதிரி சொல்கிறாரு. கடைசியாக என்ன நடக்குது? நெற்றிக்கண்ணை திறந்து ஏன் நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை கொண்டு சிவபெருமான் எரிக்கணும்? ஏன் எரிக்கணும்? ஏன்னா நீங்கள் தான் நெய்தல் நில மக்கள். உங்களை எரிச்சிட்டு உங்கள் ஏரியாலேயே ஒரு வேதபுரீஸ்வரர் கோயிலை கட்டுறாங்க. அதான் முக்கியமானது. நெய்தல் நிலத்து மக்களை ஏன் எரிக்க வேண்டும் என்றால், அன்றைக்கு தமிழ் மண்ணில் அதிகாரம் படைத்த நிலம் எது என்றால் சிலப்பதிகாரம் சொல்கிறது. சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகி திருமணம் என்பது சோழ மன்னன் திருமணத்தை விடவும் பெருசா நடக்குது. அப்ப தமிழ் மண்ணில் எந்த நிலத்தை சேர்ந்தவர்கள் அதிகாரம் படைத்தவர்களாகவும் பொருள் வசதி படைத்தவர்களாகவும் இருக்காங்க? நெய்தல் நிலத்து மக்கள். இந்த நெய்தல் நிலத்து மக்கள் தான் ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய ஆளு. ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய ரவுடி அடிச்சிட்டா எல்லாத்தையும் அடிச்சிடலாம் இல்லையா? கிட்டத்தட்ட வேதாரண்யம் என்கின்ற ஒரு மண்ணில் ஒரு நக்கீரனை போல உண்மையை தேடிக்கொண்டிருந்த மனிதர்கள் வாழ்ந்த மண்ணில் அவர்களை கொன்று புதைத்து விட்டு இங்கு எழுப்பப்பட்ட பேராலயத்திற்கு ஒரு இலக்கிய சான்று வேண்டும் இல்லையா? அந்த இலக்கிய சான்றை உருவாக்கியதுதான் இதே மண்ணில் வாழ்ந்த பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணம் என்பது. ஆகவே அந்த பரஞ்சோதி முனிவருக்கு எதிராக மீண்டும் நக்கீரர்களை உயிர்ப்பிக்க வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். அதற்குத்தான் இந்த கலையிரவு. ஏனென்றால் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காலம் ஒரு வித்தியாசமான சிக்கலான காலம். கடந்த காலங்களைப் போல ஒரு 4 மாதத்திற்கு முன்பு தமிழ்நாடு என்றால் என்ன, இந்தியாவிற்கே தமிழ்நாடுனா என்ன அப்படிங்கும்போது தமிழ்நாடு சமூக நீதியை பேசிய மண். தமிழ்நாட்டில் இங்கு ஆளுநரே வந்தாலும் கூட நாங்கள் வந்தே மாதரம் பாடலை ஒழிப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம். இங்கு ஆளுநரே வந்தாலும் கூட அந்த நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதம் மட்டும்தான் ஒழிக்கப்படும். இங்கு ஆளுநரே வந்தாலும் கூட இந்த தமிழ்நாட்டில் யார் வேந்தர் என்றால், பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் என்றால் ஆளுநர் அல்ல, முதல்வர். இந்த தமிழ்நாட்டில் கீழடி போன்ற அதிமுக்கியமான தொல்பொருள் இடங்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம். இந்த தமிழ்நாட்டில் ஒரு நீட் தேர்வுக்கு எதிராக ஒட்டுமொத்த மாநிலமே திரண்டு நிற்கக்கூடிய ஒரு பண்பாடு. இப்படி இருந்த தமிழ்நாடு கடந்த 4 மாதங்களாக எப்படி இருக்கின்றது? இந்த 4 மாதங்களாக இருப்பதற்கு பின்பாக யாரெல்லாம் என்னென்ன கதைகளை எல்லாம் கடந்த 10 மாதங்களாக எழுதி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நமக்கு ஐஸ்கிரீம்னு ஒரு பொருள் இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா? இந்த ஐஸ்கிரீமை
சாப்பிட்டோன்னு நமக்கு சளி பிடிக்கும். ஏன்னு தெரியுமா? ஏன்னா ஐஸ்கிரீம் வந்து -35 டிகிரியில் இருந்தால் தான் ஐஸ்கிரீம். ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வெப்பம் என்ன? +35 டிகிரி. +35 டிகிரியில் இருக்கக்கூடிய நேரத்தில் -35 டிகிரி ஐஸ்கிரீமை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்போ சளி பிடிக்காது. நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலைல சளி பிடிக்கும். ஏன் அது அப்போவே சளி பிடிக்கிறது நமக்கு தெரியல? ஏன்னா ஐஸ்கிரீம் என்கின்ற பொருள் நமக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். சாப்பிடுவோம், சுவையாக இருக்கும், மனசுக்குள்ளே நல்லா இறங்கும், மூளை சொல்லும் அது டேஸ்ட்டாக இருக்குது, நீ ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாத, எவ்வளோ வேணாலும் உள்ளே தள்ளுன்னு சொல்லும். அப்படி மூளை நம்மளை சந்தோஷமாகவே வச்சுருக்கோம். சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இதை சாப்பிடு, இதை பாரு, இதை செய்ய அப்படின்னு மூளை நம்மளை சந்தோஷமாகவே வச்சுருக்கோம். மூளை நம்மளை சந்தோஷமாக வச்சுருக்கும் போது நம்ம நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்ருவோம். உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா கொஞ்சம் நேரம் கழித்து 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டை கம்ம ஆரம்பிக்கும். இப்போ தமிழ்நாட்டோட நிலைமை அப்படி தான். ரொம்ப சந்தோஷமாக எடுத்து குத்திவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்ம ஆரம்பிக்குது. இந்த கம்ம ஆரம்பிக்கிற நேரத்தில் உடனடியாக நல்ல மருத்துவர்களை நாம் பார்க்காவிட்டால் பெரிய சிக்கலில் போய் முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.